நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்ம பேடாக்குது. காட்டுறேன். மண்டபஜிலி மன்ற பொண்ண நாய்களே முஸ்லீம்களாடா நீங்களுகள். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நாங்கள் செத்த பாம்பெல்லாம் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில செத்த பாம்புகள் மரத்திற்கு உயிர் பிச்சு வந்து எங்களை அட்டாக் பண்ணுது. அந்த வகையில் இந்த மண்டபஜிலிக்கு ஆதரவாக வந்த செட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அஹமத் ஷா, சமீரா ஃபாரூக், தஸ்லீம், இந்த சைக்கோ சிஹார். இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்தவர் தான் இந்த அஹமத் ஃபாரூக். எங்களுக்கு ஆதரவாகிற பேஜ், அதாவது மயிறு புடிங்கின்னு ஒரு பேஜ் ஒன்றிக்கு. அந்த பேஜில் வந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா? அது இளைஞர்கள், சில இளைஞர்கள் செய்கிறாங்க. அவங்க வந்து இவங்களோட பேசுகிற ஃபில்ட் லாங்குவேஜ் எடுத்து மிக்ஸ் ஆக்கி அவனோட பேஜில் போடுறான். அது இட்டாகி கொண்டு போகுது. அது எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்து வீடியோன்னு எடுத்து போஸ்ட் பண்ணுறேன்டா யாருக்கிட்ட போய்ட்டு சொல்லு, உங்களோட மூளை எங்கே இருக்குதுன்னு பாருங்க. உங்க எல்லாம் இப்போ எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் ஆகிக்கிறாங்க. நிறைய இளைஞர்களும் இதே மாதிரி கண்டென்ட் தான் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதில் இவங்களே வந்து மாற்றுறாங்க. இதே மாதிரி ஆளுகளை நான் விட்டு வச்சாலும் இளைஞர்கள் விட்டு வைக்கிறாங்க. இல்லை, உங்களால் வீடியோ போட போட உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். இப்போ அவர் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களே. நான் அஹமத் ஃபாரூக். உங்களுக்கு தெரியும், நான் அதிக காலமாக சமூக பணியில் ஈடுபட்டிருந்தேன். நோயாளர்களுக்கு வீடியோ போடுவது போன்ற பல விடயங்கள் செய்து தெரிந்தவர்களுக்கு தெரியும், என்னுடைய பழைய முகநூல் நண்பர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட அந்த விடயத்தையும் நான் கைவிட்ட காரணம் ஒரு சில ஈகோவாதிகளினால். அவர்கள் செய்ய மாட்டார்கள், செய்பவர்களையும் செய்ய விட மாட்டார்கள். அப்பேற்பட்டவர்களின் காரணத்தால் அந்த விடயத்தை கைவிட்டு சமூகத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கும் வேலையை மாத்திரமே செய்து கொண்டு வந்தேன். அதிலும் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விடயம் பொய்யான விடயங்கள். எந்த நோக்கத்தில் இருந்தாலும், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் பொய் சொல்வது எனக்கு பிடிக்காது. எனவே அந்த பொய் சொல்பவற்றை நான் நிரூபித்து காட்டுவேன், இது பொய் என்று. இவ்வாறான வீடியோக்கள் போடுவது ஒரு சிலருக்கு நோகும். நொந்தாலும் பரவாயில்லை, உண்மையை பேசுவதன் காரணம் வேறொன்றும் இல்லை. யாரும் எம்மை இவ்வுலகில் காப்பாற்ற வந்தாலும் மறுமையில் காப்பாற்ற வரமாட்டார்கள். எனவே யாருக்காக வேண்டியும் வக்காலத்து வாங்கும் பழக்கமோ, அடுத்தவர்கள் சொன்ன காரணத்திற்காக அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக வீடியோ போடும் பழக்கமோ என்னிடம் இல்லை. அது தெரிந்தவர்களுக்கு தெரியும், அன்று முதல் இன்று வரை. எனவே ஒரு சிலர் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் என்ன செய்கின்றார் என்றால், முக்கியமான விடயங்களை, செய்ய வேண்டிய பரலான விடயங்களை விட்டுவிட்டு, அது போகட்டும் சுண்ணத்தான விடயமாக இருக்கலாம், அதையும் கூட செய்பவர்களை விமர்சித்துக் கொண்டும், செய்பவர்களை அதாவது அது காலினால் பிடித்து இழுப்பதாக சொல்வார்களே, அவ்வாறு செய்பவர்களுக்கு நீங்கள் ஊந்து சக்தியாக இல்லாவிட்டாலும் உபத்திரம் செய்யாதீர்கள். இந்த வீடியோவின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், அதிகமானவர்கள் என்னிடம் கால் பண்ணி கேட்கின்றார்கள், ஆசிஃப் அஸ்லத்துக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று. நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கும் ஆசிஃப் அஸ்லத்துக்கும் எதிராக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆசிஃப் அஸ்லம் தொடர்பாக ஒரு பொய்யான கருத்து ஒன்று பரப்பப்பட்டதை நான் அதை நிரூபித்தேன், அது பொய் என்று நிரூபித்து காட்டினேன். எனவே அவருக்கு எதிராக வீடியோ போட்டவர்களுக்கு அது நொந்து விட்டது. எனவே என்ன செய்தார்கள்? அவர்கள் என்னை தாக்கினார்கள். என்னை தாக்கின எந்த விடயமும் அவர்களால் இதுவரைக்கும் நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது. அஹமத் ஃபாரூக் நானக்கு நடந்த இந்த அநியாயத்தை பற்றி அவர் பேசினார். ஏன் இப்படி பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. எனக்கு வந்து ஆசிஃப் அஸ்லம் பொண்ண நாய்களே முஸ்லீம்களாடா நீங்களுகள். நீங்களே முஸ்லீம்களா? நீங்களே நாயிலையும் கேடு கட்டவனுங்கடா. உங்களோட சேர்ந்துக்கிட்டே கமெண்ட் பண்றதுக்கு அதுக்கும் வேற ஃபேக் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனையோ லிங்க் அனுப்பியிருக்கிறேன்டா. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொருத்தனை கேவலப்படுத்த மட்டும்தான்டா தெரியும். நீங்களெல்லாம் உண்மையாவே ஒரு முஸ்லீமா இருந்தா, நீங்க உங்கள்கிட்ட தானே அந்த தன்மையே இல்லையே. அந்த தன்மை இருந்திருந்தா, இல்லாத அதாவது உள்ளதை சொல்றதே புறம், இல்லாததை சொல்றதா இந்த இட்டுக்கட்டு. இதுக்கு எந்த மாதிரியான தண்டனை இஸ்லாத்துல இருக்கேன்னு தெரியுமாடா? அறிவு கட்டவனுங்களே. ஒருத்தர் வந்து பேசுறா, என்னமோ அவருடைய குரல் எங்களுக்கு தெரியாதுண்டு. அவரு தான் முழுக்க முழுக்க ஹராத்திலேயே ஈடுபட்டிருந்தவர். அவரை தான் நான் சொன்னேன் மன்னிக்கிறது இல்லைன்னு. மண்டபஜிலி மன்ற எனக்கு வந்து ஆசிஃப் அஸ்லம் சுத்தமாக்குறது எனக்கு தேவையே இல்லை. ஏன்னு சொன்னா, பொன்னத்தனத்துல ஒரே ஒரு இதை காட்டுறா, நான் காட்டி கொடுத்தேன் கூட்டி கொடுத்தேன் தைரியமானவன் ஒண்ட காட்டுங்களேண்டா. ஆம்பளையா இருந்தா, பொம்பளைகளே எத்தனையோ பொம்பளைகளே யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடே மூஞ்ச காட்டிக்கிட்டு நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு நல்லது இல்லடா. நீங்க அவ்வளவுமே செய்யறதே அடுத்தவன்களையும் இன்னும் அநியாயமா அவங்களையும் ஹராத்துல ஈடுபடுத்தி நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடே தைரியமான வாட்ஸ்அப் நம்பர் நான் தந்து தாண்டா இருக்கிறேன். 0767836783 வாட்ஸ்அப்ப போடு. வாட்ஸ்அப்ல இந்த லொகேஷன் அனுப்புறேன், வா. வேண்டாம், நான் யாரான்றது புத்தியான்ஸுக்கே தெரியும். சரியா? அவங்களுக்கே எல்லாமே தெரியும். அவன் இவன்ட்ட கை நீட்டலடா. என் வயசுலயும் சொந்தமா உழைச்சி தின்றா பொண்ணு நாய்களே. நீங்களே மனுஷரே இல்லடா. உங்களுக்கு மரியாதை தந்துதான் இவ்வளவு காலம் பேசினேன். இன்றைக்கு தான் மரியாதை கெட்ட விதத்துல பேச வேண்டி வருது. பொண்ணு நாய்களே முஸ்லீம்களாடா நீங்களுகள். நீங்களே முஸ்லீம்களா? நீங்களே நாயிலையும் கேடு கட்டவனுங்கடா. உங்களோட சேர்ந்துக்கிட்டே கமெண்ட் பண்றதுக்கு அதுக்கும் வேற ஃபேக் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இதே ஆசிஃப் அஸ்லாம் தான் பொண்ணு நாய் இதுக்குதான் ஏசுறேன் ஒழுங்கு இல்லைன்னு. ஓகே, சும்மா தீ வாய் பேசாம என்னமோ வாயில கீடுவேன் சூத்துல கீடுவேன். நீங்க கீத்தி காட்டுங்களே பாப்போம். மக்காமல தான் இருக்கிறேன் தொக்கு தருவேன். அதான் பஸ் தான் கேட்கணும். உன்னோட உமாக்கு உன்னோட வாப்பா ஊத்து பெத்தி இருந்தா நீ சரியான ஆம்பளையா இருந்தா அம்மாவுக்கு என்ன தலைகீழ இருந்தாலும் ஒரு புண்டையும் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, கதை ஒன்று சொல்லுவா, கதை குட்டி கதை. இந்த ஆசிஃப் அஸ்லாம்ட ஒரு மசுறு இதை பழுத்த முடி கூட எவ்வளனாலையும் பிடுங்கலாம். அரே, நான் மத்திய கொழும்புல நின்று கொண்டு, அதுவும் கொழும்பு மத்தியில நின்று கொண்டு தனியா நின்று கொண்டு சாதிச்சு கொண்டிருக்கிறேன். சும்மா இந்த கரப்பத்தான எலி பூச்சி நீங்க எல்லாம் 5 ரூபா பைசா 2 ரூபா பைசா டொஃபி எல்லாம் என்னைய பத்தி பேசி கொண்டிருக்கிறீங்களாம் கேள்விப்பட்டேன். ஃபேஸ்புக்ல போயிட்டு முகமது அஸ்லாம் ஆசிஃப் அடிச்சு வீடியோஸ் கொஞ்சம் பாரு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல போயிட்டு ஆசிஃப் அஸ்லாம் அடிச்சு நான் என்னென்ன செஞ்சுக்கிறேன்னு பாரு. ஆம்பளையா இருந்தா நேர்ல வா. என்ன மசுரடா புடிங்கிக்கிறீங்க கேக்குறேன். நீ ஒரு புண்டை உனக்கு செய்யலா, உனக்கு ஏலாடா தெரியுமா, உனக்கு ஏலா. நீ இல்ல நல்ல எல்லா கேரியன் ஒண்ணு சேர்ந்தாலும் ஒரு புண்டையும் செய்ய ஏலா. அத நல்ல நினைவு வச்சுக்கோ. ஒரு மசுர கூட என்ன புட்டு கேலாம். இத நல்ல நினைவு வச்சுக்கோ. மை மக்களே, இதுதான் நடந்துச்சு. இவர் பேசினதை வச்சியும் இவர் இமோஷனலாக பேசினதை வச்சியும் அவன் பேசின ஊத்த பேச்சையும் வச்சு ரெண்டையும் வச்சு செட் பண்ணி சண்டமாய் ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி வச்சுக்கிறான். அதை வந்து சீரியஸாக யாரோ எடுத்து என்ன உங்களுக்கு மண்டபஞ்சலிக்கு சண்டையான்னு கோல் பண்ணி கேட்டிக்கிறாங்களாம். இது எப்படி நம்புறது? அடைய உங்களை நல்லா கலாய்ச்சி விட்டிக்கிறான். இப்படித்தான் மண்டபஞ்சலிக்கு யார் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவன் பேசுகிற ஃபில்த் லாங்குவேஜ் எடுத்து நீங்களும் பேசுகிறத எடுத்து செட் பண்ணி சண்டை மூட்டுற மாதிரி சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு போடுறீங்க. நீங்கள் தான் என்டர்டைன்மெண்ட்க்கு இப்போ மாட்டி பட்டிக்கிறீங்க. இதை சீரியஸாக எடுத்து யாருவா அவங்களுக்கு கால் பண்ணுறான்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அது பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் நினைச்சிங்களா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோன்னு எல்லாம் மோடேன்னு சொல்லி உங்களோட அறியாமையை நினச்சா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் இது செட்டிங் தான் சொல்லி. இவ்வளவு ஏன் தஸ்லீம் சொல்லி ஒரு மூதேவி இவனுக்கு வக்காலத்து வாங்கி வந்தான். அவன் தேவையில்லாத மாதிரி பேசினான். அப்போ அதையும் வச்சு மண்டபத்திலி ஊத்த பேச்சு பேசுகிறதையும் வச்சு செட் பண்ணி விட்டிக்கிறோம். அப்போ விலங்குது தானே இது. அது வேற இது வேற கண்டென்ட். ஆனால் சண்டை வார மாதிரி சும்மா செட் பண்ணி விட்டிக்கிறான். சும்மா உள்ள பொம்பளைகளை, சும்மா உள்ள வாப்பா மாற, சும்மா உள்ள உமா மாற எழுதி பேசுறதுக்கு ஹராத்துல பெற்று ஹராத்துக்கு மேல ஹராத்துல பெற்று ரோட்ல போற பேமெண்ட் காரன் ஓத்து பெற்று வந்த மண்டபஜிலியல் எஸ்ஸா மக்களே ஒழுங்கா பொருளடா. ஒன்ன மாதிரி ஆக்கல ஸ்ரீலங்கால நடு 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 போஸ்டோப்ல கட்டி பெரம்பு வசம்பால் அடிக்கணும் உங்களுக்கு எல்லாம். பொண்ணு நாய் இதுக்குதான் ஏசுறேன். என்டர்டைன்மெண்ட்க்கு நிறைய பேர் பார்க்குறாங்களே பாருங்க சொல்லி. ஏன்னா மண்டபஜிலி உலகம் முழுக்க எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுக்கிறான். அவனோட எதிரிவாலும் நல்லவன் இல்லை. மண்டபஜிலிக்கு ஆதரவு பண்ணுறவனும் வாயை திறந்தா ஊத்த பேச்சு. அவனோட பேசுகிறத வச்சு மண்டபஜிலி பேசுகிறத வச்சு தான் செட் பண்ணி செய்கிறானுங்க. இதை கூட புரியாமல் இருக்கிறீங்களே அஹமத் ஃபாரூக். நான் அவங்கள நினச்சா வந்து எனக்கு சிரிப்பாக இருக்கு. இதை உங்களை கலாய்ச்சி விட்டிக்கிறான். நீங்கள் இன்னும் பேச பேச உங்களை வந்து இமோஷனலாக பேச பேச உங்களை என்டர்டைன்மெண்ட் ஆகிறதுக்குண்டே ஒரு கூட்டம் மட்டும் பார்த்து கொண்டிருக்கு. மண்டபஜிலி நல்லவனா அவனை உசு பேத்து விட்டா அவனை இன்னும் பேசுவான். அப்போ நீங்கள் பேசுகிறே அவன் பேசுகிறத வச்சு இன்னும் அவளை ஜோக்காக தான் கணக்கெடுத்து வைப்பான். நீங்கள் தான் கண்டென்ட் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு. நீங்கள் தான் என்டர்டைன்மெண்ட் ஆகுறீங்க மற்றவங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சின்ன பிள்ளை மாதிரி ஆவான இதெல்லாம் அவங்களுக்கு கால் பண்ணி சீரியஸாக விசாரிக்கிறேன்னா விளங்குது இல்லையா நீங்கள் வந்து டூப்பு தான் விட்றீங்கன்னு. இதை நீங்கள் பெருசாக எடுத்து வந்து வீடியோ வேறு போடுறீங்க உங்களோட பேஜில். அதுக்கப்புறம் அதை எடுத்து அவனோட பேஜில் அவன் போடுறான். இப்போ அவங்க 2 பேர் நிலைமை எப்படி தெரியுமா? நீங்கள் எல்லாத்துக்கும் என்டர்டைன்மெண்ட் ஆகிக்கிறீங்க. அவ்வளவு தான். டைம் பாஸ்க்கு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் கவுண்டமணி செந்தில் மாதிரி ஆவி இருக்கிறீங்க. அஹமத் ஃபாரூக் நானா இது வந்து நிறைய பேர் வந்து இவன் எதிரியெல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கிறான். அவனால் எங்கடா இதே மாதிரி கண்டென்ட் கிடைக்காதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ இப்படி பேசுகிறத வச்சு தான் செட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் இமோஷனலாக ஏதாவது சரி வச்சு பேசினா அதையும் எடுத்து மண்டபஜிலி பேசினதையும் எடுத்து செட் பண்ணி விடுவாங்க. இதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு செஞ்சு கொண்டு போகிறான். இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கில் ஈக்குது. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மாட்டிப்பட வேணும். இதை சீரியஸாகவும் எடுக்க வேணும் அஹமத் ஃபாரூக் நானா. ஆமாண்டாண்ணா, நீங்கள் வாங்குகிற மொக்கையெல்லாம் நல்லா வாங்கிட்டு போதா குறைக்கும் உங்களோட வீடியோவில் வந்து ஃபரலு சுண்ணத்துண்டு என்னமோ உழம்பிக்கிறீங்க. அதுக்கு எங்களோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் நல்ல பதிலடி ஒன்று கொடுத்திக்கிறாங்க. அதையும் கேட்டுட்டு வாங்க மை மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சகோதரர் ஜனாப் அஹமத் ஃபாரூக் அவர்களே, உங்களுக்கான குரல் பதிவு இது. ஒரு ஆடியன்ஸ் என்ற வகையில் உங்கள் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், சமூக பணி செய்து கொண்டிருந்தேன், சில ஈகோவாதிகளால் எனக்கு அதை தொடர முடியவில்லை, அதனால் விட்டுவிட்டேன், இப்பொழுது சமூகத்துக்காக குரல் கொடுப்பதை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அங்கலாய்த்து சொல்லியிருந்தீர்கள். தொடர்ந்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், சமூக பணி செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் எனக்கு பொய் பிடிக்காது என்று. இந்த வீடியோவில் நன்றாக செவிமடுங்கள். பொய் பிடிக்காது என்று சொல்லியிருந்தீர்கள். அதே நேரம் யாருக்கும் நான் வக்காலத்து வாங்கவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். இன்னும் ஒன்று, யாரையும் நான் நோகடிக்கவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். சிலருக்கு உங்களுடைய வீடியோ நோகும் என்று சொல்லியிருந்தீர்கள்.
இவ்வளவெல்லாம் சொல்லி கடைசியில் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த வீடியோவையும் எடிட் பண்ணுவார்கள் என்று. சகோதரர்களே, நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர். என்னவென்றால், நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஃபர்லை தாண்டி சுண்ணத்தான விடயங்களை ஒன்று செய்ய வேண்டும் அல்லது செய்ய விட வேண்டும் என்று. நான் கேட்கிறேன், அந்த ஆஷிஃப் அஸ்லம் செய்யும் சுண்ணத்தை தானே நீங்கள் சொல்கிறீர்கள், அது எந்த வகை சுண்ணத்தில் சேர்க்கிறது என்று கொஞ்சம் எனக்கு விவரிங்கள். ஏனென்றால் அது சுண்ணத்துல் முஅக்கதாவா சுண்ணத்துல் கைரு முஅக்கதாவா என்பதை கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த மாதிரியான சதக்கா இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சதக்காவின் வரைவிலக்கணம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்தும் கூட நீங்கள் அவனுக்காக, அந்த நயவஞ்சகனுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பாருங்கள். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்களும் வீடியோ போட்ட காலங்கள் இருக்கிறது, இப்பொழுது நிறுத்திவிட்டேன் என்று. சகோதரர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆஷிஃப் அஸ்லத்துக்கு எதிராக பேசுபவர்கள் தம்மட்டம் அடித்துக் கொண்டு வீடியோ போட்டுக்கொண்டு தர்மம் செய்வர்கள் அல்ல. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உருவத்தை பார்த்தால் மிகவும், அதாவது அனுபவத்தில் முதிர்ந்தவர் போல் இருக்கிறது. ஆனால் கதையை பார்த்தால் ஆரம்ப பாடசாலை மாணவன் ஒருவன் போல பேசுகிறீர்கள். அப்படி அல்ல. ஆஷிஃப் அஸ்லம் என்பவனை பற்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி தெரிய தேவையில்லை. நீங்கள் ஆஷிஃப் அஸ்லம் குறித்து ஒரு விடயத்தை ஆராய்ந்து அதில் அவர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றது ஓகே, அது வேறு விடயம். அதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆஷிஃப் அஸ்லம் என்பவன் இஸ்லாத்திற்குள் உள்ள சில கூறுகளை பிடித்துக்கொண்டு அவனுடைய சுயலாபத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். அவன் சுயலாபம் அடையட்டும். அதே போன்ற எந்த காரியங்களை செய்தாலும் பரவாயில்லை. மதரசாக்களை, பிள்ளைகளை தொட்டு இவன் செய்வது கூடாது. இது நயவஞ்சகத்தனத்தில் செய்து கொண்டிருக்கிறான். அதாவது அங்கே வறுமையின் காரணமாக அந்த குழந்தைகள், சில அதிகமான குழந்தைகளே வறுமையின் காரணமாக அந்த மதரசாவில் போட்டிருக்கிறார்கள். புரிகிறதா? அந்த வறுமையை பயன்படுத்தி இவன் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் வக்காலத்து வாங்கவில்லை என்று சொல்லிக் கொண்ட அந்த நயவஞ்சகனின் செயலை சுன்னத் என்று வேறு சொல்கிறீர்கள். சுன்னத்தான சதக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். உங்களுக்கு தெரிந்தும் தான் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். ஒரு உலமா என்ன செய்தார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒப்பிட்டார். அவருடைய சேவையை ஒப்பிட்டார் இந்த கைவனுக்கு. அவருக்கு நாங்கள் தகுந்த விளக்கத்தை கொடுத்திருந்தோம். அதாவது இப்படியெல்லாம் நீங்கள் அழகான வார்த்தைகள் மூலம் பேசி உங்களை கவர வேண்டும் என்பதற்காக நீங்கள் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போவதால் நீங்கள் பேசும் தொனி அழகாக இருக்கிறது என்பதால் நீங்கள் பேசுவது சரி என்று ஆகிவிடாது சகோதரரே. சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இதற்கு முன் வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறேன் என்று. அப்படி என்றால் நீங்கள் செய்த விதம் எப்படி? யாரிடமும் எடுத்து, அதாவது அதில் ஒரு தொகையை உங்களுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்தீர்களா? அப்படி செய்திருந்தால் அதுவும் இந்த சுன்னத்தில் அடங்காதே. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளோ பணமோ உங்களுக்கு சரியாக அந்த பொருள், அந்த தொகை அல்லது அந்த பொருளின் பெறுமதி சார்ந்த விடயங்களில் சற்றேனும் குறையாமல் கிடைக்க வேண்டும். அப்படித்தானே? அது குறைந்தால் அதை வேறு யாரும் எடுத்துவிட்டால் அது ஹராம் என்பீர்கள். அப்படித்தானே? அப்படியானால் இந்த குழந்தைகளுக்கு வரும் இந்த பணங்கள் அனைத்துமே சென்று சேர்க்கிறதா? அடுத்தது, இலங்கை மதரசா வரலாற்றில் இப்படி இடைத்தரகர்கள் இருந்து இதை செய்தார்களா? இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறோமா? சமூக நலனுக்காக வீடியோ போடுகிறார்கள், ஓகே. மதரசாக்களை பிடித்தார்களா? இதற்கு சோரம் போய் இப்படியெல்லாம் நீங்கள் பேசி நீங்கள் உங்களை ஒரு நல்லவர் என்று காட்டிக்கொள்ள நினைக்கிறீர்கள். நல்லவராக நீங்கள் இருக்க வேண்டும், மாற வேண்டும், திருந்த வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இந்த குரல் பதிவின் நோக்கம். அப்படி எல்லாம் உங்களை சாடுவதல்ல நோக்கம். நீங்கள் வக்காலத்து வாங்கவில்லை என்று சொல்கிறீர்கள், மறுமை நாளை குறித்து பேசுகிறீர்கள். இப்படி எல்லாம் பேசும் பொழுது நான் உங்களை அடித்தரமாக ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மறுமையினால் நல்ல விடயங்களை குறித்து பேசி அதை முன்வைத்து ஒரு நயவஞ்சகனுக்கு நீங்கள் துணை போக வேண்டாம், சோரம் போக வேண்டாம். அவன் செய்வது சுன்னத் என்ற அந்த கட்டமைப்புக்குள் இல்லவே இல்லை. அது என்ன சுன்னத் என்று நான் கேட்கிறேன். சுன்னத்துல் முஅக்கதாவா, சுன்னத்துல் கைரு முஅக்கதாவா, என்ன சுன்னத்து? நீங்கள் அதை கொஞ்சம் எங்களுக்கு அது எடுத்து காட்டுங்கள். அதாவது இன்னொருவரிடம் எடுத்து அதை கொடுக்கும் பொழுது பெறப்படுபவரின் மானத்தை வாங்கி அவரை வீடியோவில் போட்டு அவர்கள் பலகீனங்களை காட்டி இது சதக்காவா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து இந்த விடயங்களில் முன்வாருங்கள். உங்களிடம் நான் வினயமாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு முதிர்ந்தவர் என்பதால். ஓகே, மிகவும் மிகவும் சிந்தித்து நீங்கள் வீடியோ போடுவது நல்லது. ஓகே, வக்காலத்து வாங்குவது இல்லை என்று சொல்லிக்கொண்டு வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்லது. ஓகே, அஸ்ஸலாம். அஹ்மத் ஃபாரூக் நானே இதெல்லாம் சீரியஸாக எடுக்க வேணும், தெரியுமா? லீவ் இட் பிஹைண்ட். இட் இஸ் த நேச்சர் ஆஃப் லைஃப். பாருங்க, மண்டபஜிலிக்கு சப்போர்ட்டாக வந்து தஸ்லின்னு ஒரு பைத்தியக்காரன் வந்தான். அவன் பேசுகிறதையும் மண்டபஜிலி பேசுகிறதையும் வச்சு செஞ்சு விட்டான். அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான், எனக்கு கோல் வருதுண்டு. ஏன்னா பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் வந்து அது பொய் சொல்லி.
நீங்கள் தான் கண்டென்ட் தேடி தேடி கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு போடுறதுக்கு. அதுக்கு பிறகு குத்துதே கொடைதேன்னு நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சின்ன பிள்ளைமாய் வெக்கமில்லாமல் மீடியாவில். மற்றது இந்த ஒரு மொட்டை போலீஸ் இவன் என்ன செய்கிறான்டே தெரியும். இவன் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் அடிக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாளில் இவனை உசுப்பேற்றி விட்டா இந்த மொட்டை போலீஸும் தேவையில்லாத மாதிரி பேசும். அதுக்கப்புறம் அதையும் எடுத்து மண்டபஜிலி பேசுகிறதை வச்சு செய்வாங்க. இப்படித்தான் எல்லாத்துக்கும் டைம் பாஸ்க்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க. இனியாவது சரி நானாக கொஞ்சம் யோசிங்க. உங்களோட வயசுக்குன்னு ஒரு மறுவாதி உண்டு. சின்ன பிள்ளைமாய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவானு உங்கள் 2 பேருக்கு சண்டமாயா விளங்குது. நீங்கள் 2 பேர் தான் நல்ல தோஸ்தே. தளபதியில் வர மம்முட்டி ரஜினிகாந்த் மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு 2 பேத்துக்கும் சண்டை வந்தேன்டா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் போட்டிக்கிறான். பாருங்கள் எத்தனை லட்சம் பேர் பார்த்திக்கிறாங்க சொல்லி. எல்லாத்துக்கும் மேலே அவன் உங்களோட போஸ்ட் எடுத்து போட்டே தான் சிரிப்பாக இருக்கு. இனிமேல் இதே மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேணும். நீங்கள் மரத்துறக்க எமோஷனலாகவே ஏதாவது சரி போட்டேன்டா திருப்பி ஏதாவது சரி ஒன்று போடுவானோ உங்களுக்கு செட் பண்ணி. நிறைய பேர்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்க்கு நீங்கள் ஆளாவாதீங்க. நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கோவம் இல்லாமல் நல்லா யோசிச்சு பாருங்க. நிதானமாக யோசிச்சு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். உங்களை நல்லா கலாய்ச்சிக்கிறான். அதுதான் நடக்குது இந்த வீடியோவில். அதை புரிஞ்சுக்கொள்ள தெரியாமல் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அது பசந்து இல்லைனா. நெக்ஸ்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. வயசானாலும் சிங்கமாய் பேசி கொண்டிருந்தீங்க. இப்போ சின்ன பிள்ளை மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எனிவே ஆன வரை உங்களுக்கு சொல்லிவிட்டோம். இனி திருப்பி வீடியோ போடுறதும் போடாததும் உங்களோட கையில் தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. எவனாயிருந்தா எனக்கு என்ன? நாங்கள் மர்மம், நாங்கள் வலிமை, அவர்கள் விளம்பர சதகாவை எதிர்த்து நிற்போம். என்னை பிடிச்சா பிடி, என் முடியை கூட முடியாது. நாம் ஒன்று பருவம், நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன். எவனாயிரு